நல்ல கிளைமேட்டு. ஈவினிங் 3:00 தான் ஆகுது. சரி காட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். புயல் உருவாகிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில நேத்து நைட்டு ஃபுல்லாவே கொஞ்சம் நல்ல மழை. அதாவது சொன சொனன்னு மழை. ஹெவி மழை இல்ல. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரலாம். யார் கூடனா, இந்த ஷேடோ பாய் கூட தான். நம்ம குட்டி நாய் பேரு ஷேடோ. ஷேடோ வா போலாம். ஷேடோ கம் ஆன். ஷேடோ கூட தான் இன்னைக்கு ரவுண்ட் அடிக்க போறோம். இந்த நாய்க்கு ஷேடோன்னு பேர் வச்சது நம்ம குட்டி தம்பி தான். நம்மளோட நிழல் மாதிரிம்மா அப்படின்னு சொல்லுவான். அதனால ஷேடோன்னு அவனே பேர் வச்சுட்டான். நல்ல கிளைமேட்டு 3 மணி மாரியே தெரியல. கார்த்திகை மாதம் பனி வேற. அதனால நல்லாவே இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக கொள்ளு இன்னும் உழவோட்டாமே இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ஈரமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் உழவு ஓட்டணும். இந்த புயல்லாம் முடிஞ்சு வெயில் அடித்தா தான் உழவு ஓட்ட முடியும். மயில் வேற எக்கச்சக்கமாக வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இந்த ஷேடோவுக்கு மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் அந்த மயிலெல்லாம் துரத்தி விட்டு வந்துடுவான். அதுதான் இப்போ அங்கே பண்ண போகிறான். ஃபுல்லாக பாத்தினி செடி தான் பிடுங்கி போட்டிருக்கிறோம். உழவு இப்போ தான் ஓட்டுனாங்க. நடுவுலலாம் ஓட்டிடுவாங்க. இந்த கண்ணை சுற்றி மட்டும் நம்ம ஆள் விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் வச்சுருக்கிறோம். இந்த பார்த்தினி செடியோட தொல்லை தாங்காது. ஏன்னா விதை கொட்டுறதுக்கு முன்னாடியே மருந்தோ இல்லை உழவு ஓட்டிட்டா பெருசாக இருக்காது. கொஞ்சம் இப்போ இந்த மழை பெஞ்சதுனால உழவு ஓட்ட முடியாதனால நிறையா வளர்ந்து போச்சு. ஃபுல்லாக பார்த்தினி செடி தான். அது போவும் போவாதாட்டுக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். ஷேடோ கம். மேலே கொஞ்சம் நம்மளோடது தேக்கு தோப்பு இருக்குது. என்னென்னா நம்ம வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டாங்க. ஸோ ஆடு கொண்டு போய் மேலே கட்டியிருந்தாங்க. அது எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு வர்றது நம்ம டியூட்டி. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக வாழை தோப்பு தான். இதுவும் இப்போ தான் ஆள் விட்டு களை எடுத்து எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இல்லைன்னா இந்த மலைக்கு அதுக்கும் நல்ல புல் ஏறி கிடக்கும். மெயினாக நம்ம வாழைக்கட்டை நட்டதுக்கு காரணமே உள்ளே பாக்குன்னு நட்டிருக்கோம். அதுக்கு நல்லா நிழல் தாங்கி நல்லா வளரும். உள்ளேயே தென்னை மரமும் நட்டிருக்கோம். எல்லாமே நட்டிருக்கோம். அதுக்காக தான் நம்ம வாழை மரம் நட்டிருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்கனால இந்த கிளைமேட்டுக்கு காட்டுக்குள்ளே நடந்து போனால் செம்ம ஃபீலாக இருக்கும். நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். எல்லாம் மயில் தான். அந்த சைடும் மயில் தான் இருக்குது. இந்த தேக்கு தோப்பு வரைக்கும் நம்ம காடு மேலே இருக்குது. குருவிங்க சத்தம் ஹெவியாகவே இருக்குது. கீச் கீச் கீச்சுன்னு அதை கேட்குறப்பே செம்மையாக இருக்குது. எல்லாம் பத்திரமா அதாவது இடத்துல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போய் அவுத்துட்டு மேய்ச்சி ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. எப்படி ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால புல்லெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறதுனால திங்கில ஒழுங்கா. மேலே எங்கேயோ மரங்கொத்தி எங்கேயோ கொத்திக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஷேடோ வயலுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த ஆடுங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரே சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு தெரில. ஷேடோ சின்ன கிடாவாக இருக்கும். சைலண்ட்டாக நிற்குதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய கிடாவாக இருந்தால் முட்டிடும். ஆனால் இந்த ஷேடோ வீட்டில் இருக்க பூனையை வம்புழுத்தாலும் இந்த ஷேடோ எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்குறது தான் வேலை. ஷேடோ வாப்பலாம். ஷேடோ வா. ஆளுக்கு முன்னாடி ஓடிடுவான். இல்லைன்னா காலு குறுக்க விழுவான். இவனை வச்சுக்கிட்டே நமக்கு பொழுது போகிறதே தெரியாது.
அங்கங்கே கொஞ்சம் மஞ்சள் செடியும் ஊனி வச்சுருக்குறோம். பொங்கலுக்கு நமக்கு எப்படியும் வந்து மாடு உள்ளே அந்த பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடு உள்ளே விட்றதுக்கெலாம் நம்ம கட்டணும். அதனால் வீட்டில் எப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் செடி இருக்கும். அந்த சைடு கொஞ்சம் நிறையா நட்டு வச்சுருக்குறோம். இந்த தென்னங்கனுக்கெலாம் நோவு வந்துருச்சு. நேராக போய் மயில் துரத்த போயிடுவான். இப்போ ஷேடோ உன்னை பார்த்து எல்லா மயிலும் பயந்துட்டு போகுதுடா. டேய் பைல்வான் அங்கே பார், பயந்துட்டு மயில் ஓடுது. பைல்வான் வேணாமா? ஷேடோ துரத்த வேணாம் வா. ஃபுல்லாக நம்ம தோப்பில் பாக்கு மரம் தென்னை மரம் தான். பாக்கு மரத்தில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. நல்லா மழை பெஞ்சு நல்லா காற்றடிச்சா போதும், அப்படியே ஒரு 50-60 மரம் அப்படியே விழுந்துரும். ஏன்னா இதோட வேரெல்லாம் மேலேயே இருக்கிறனால சீக்கிரமாக விழுந்துரும். இந்த போரில் லைட்டாக தான் தண்ணி வருது. ரீபோர் ஓட்டணும், பட் இப்போ இருக்கிற செலவில் மறுபடியும் ரீபோர் ஓட்ட முடியாது. ஆல்ரெடி ஒரு போர் ரீபோர் ஓட்டலான்னு போட்டி அது 1.25 லட்ச ரூபா செலவு இழுத்துட்ருச்சு. இந்த போர்லேயும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வருது. அதனால் இந்த தண்ணியை அப்படியே இந்த தென்னை மரம் எல்லாத்துக்கும் அப்படியே விட்டுக்கலாம். ஷடகம் இதெல்லாம் ஒடிச்சிட்டு போய் அப்பப்போ ஆட்டுக்கு போடுவோம். சின்ன குச்சி ஒரு இடத்துல ஒடிச்சு வாங்கிட்டு வந்து தான் வச்சாங்க. நல்லா மரமாகவே வளர்ந்துச்சு. நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தட்டும் வேறு முத்திருச்சேட்டுக்கு எல்லாம் படுத்துருச்சு. அது இல்லாமல் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு மாடு தான் இருக்குங்கிறதுனால தீ அந்தளவுக்கு செலவு இல்லாதனால தட்டு அப்படியே விட்டுருக்குறோம். எலுமிச்சை மரத்தில் காலையிலேயே எலுமிச்சங்காய் பொறுக்கியாச்சு, அதனால் இருக்காது. அது இல்லாமல் பாருங்கள், இது நம்ம தடம் தான், இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கும் போக்குவரத்துக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். போகிறப்ப வரப்போ 1-2 தேங்காய் எலுமிச்சம்பழம்லாம் சுட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலர் அதுலேயும் கேட்டுட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நிறைய பேர் நல்லவங்களாக தான் இருக்காங்க. நாளைக்கு சுண்டைக்காய் குழம்பு வச்சிட வேண்டியது தான். நிறையாவே காய் இருக்கும் போல், பிஞ்சு காயாகவே இருக்குது. இதோட நம்ம காடு எண்டு முடியுது. இந்த பாக்குத்தோப்போட நம்ம காடு எண்டு. எல்லாம் மருந்து அடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக மருந்து அடிச்சாச்சு. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, களை வெட்டவும் இல்லை, உழவு ஓட்டவும் முடியல. ஸோ மருந்து அடிச்சாச்சு. ஷேடோ போகலாம் வா. ஷேடோ அவன் அப்படியே ஊர் சுற்ற போகிறான். அங்கே ஆடு இருக்குது கொஞ்சம், நம்மளோட ரிலேஷன்து. அதை பார்த்துட்டு அங்கே சண்டைக்கு போக போகிறான். ஷேடோ நம்ம போவோம் வாங்க. கிளைமேட் நல்லா இருக்குங்க, நல்ல மழை வேறையா, சூப்பராக இருக்குது. அதே டைம் கொசுவும் பயங்கரமாக கடிக்கும். தென்னந்தோப்பு பாக்குத்தோப்புக்குள்ளெல்லாம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ சீக்கிரமாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். புயல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, நல்ல மழை வரப்போகுது. ஷேடோ நமக்கு முன்னாடி கிளம்பிட்டான். நம்மளும் அப்படி வீட்டுக்கு போவோம், மழை வர மாதிரி இருக்குது.
ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.